Hello guys, welcome back to my channel. நான் தான் உங்கள் சல்மான் மைண்ட் ஃபேக். என்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 3வது பாஸை கில் பண்ண முடியும்னு பார்த்தோன்னா நம்ம ஒரு டாஸ்க் எடுத்துக்கிறோம். டாஸ்க் என்னன்னா 3வது பாஸை கில் பண்ண முடியுமான்னு செக் பண்ணலாம். இந்த பாஸை கில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். 3வது பாஸை ட்ரை பண்ணலாம் வாங்க. முடியலன்னா உங்களுக்கு அடுத்துட்டு இதே டாஸ்க்கை பண்ணி காமிக்கிறேன் வாங்க. 3வது பாஸ் ரொம்ப கஷ்டம். அவங்க ஷூட் பண்ணலாம், நல்லா ஷூட் குறைக்கிற ஹெல்த்தை. ஷூட் பண்ண நம்மளுக்கு கல்லவே போட்டான். ஸ்கில்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது காய்ஸ். எனக்கு 97 96 இந்த மாதிரி இந்த சாதாரண இந்த கண்ணா இந்த 3வது பஸ்ஸை கில் பண்ண நினச்சிட்டு கூட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கரெக்டாக டக்குன்னு தானே ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் வர இந்த 3வது பஸ் கில் எடுத்து வச்சு கில் பண்ண முடியாது. சும்மா காசுக்கு ஆள் போடாது. பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு வச்சு பீக்க வரைக்கிறான். ரொம்ப வேகமாக நடக்கிறான். மூணாவது பஸ் நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் சாதாரணது பார்த்தீங்கன்னா தெரியும். நகர போட்டில் ஓடு ஓடு நல்ல வேலை நின்றுதுன்னா அப்படி குப்பரை போட்டுக்கிற மாதிரி போட்டு விட மாட்டாங்க நம்மளவே. இந்த பாஸை கில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் போட. பார்த்தீங்கன்னா சும்மா பாதி ஹெச்பி கிட்ட குறைச்சாச்சு இவனை. பாதி கொஞ்சம் தான் குறைச்சி வைக்கிறோம். 5 சான்ஸில் நம்ம இவனை கில் பண்ணி ஷூட் பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான். நம்ம இந்த தடவை எவ்வளோ தூரம் இந்த பாஸை கில் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீ ட்ராப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மெடிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் 40 34 தான் கொண்டு வந்துருக்குறோம் பாருங்க. எதுவும் தரல. உங்கள் லக்கி ட்ராவில் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீ ட்ரா பண்ணி பார்க்கலாம். பண்ண பண்ணிட்டேன். நம்ம அவதாரம் மாற்றி வேறு அவதாரம் கொண்டு போகலாம். இந்த பாஸ்க்கு இந்த அவதாரம் எனக்கு கரெக்டாக இருக்கும். சர்வேல் போயிட்டோமா வெளியே வரல ஃப்ரெண்ட்ஸ். இந்த எங்கே நம்ம பாஸ் மட்டும் விளையாட சொல்லிக்கிறோம். சர்வேல் வைக்கணுமோ அவ்வளோக்கா பிடிக்காது காய்ஸ். ப்ளே கொடுத்து பாஸ்க்குள்ளே போய் ப்ளே பண்ணணும். உங்களுக்கு 4 சான்ஸ் இருக்குது. 4 சான்ஸில் பாஸ் கில் பண்ணுமே சொல்லுங்கள். கில் பண்ண முடியலன்னா உங்களுக்கு நான்
அடுத்த டைம் கில் பண்ணுவேன். கில் பண்ண முடியல உங்களுக்கு வராது. டீம் மேட்ச்சில் 40 கில் அடித்து காமிக்கிறேன். தொடர்ந்து 3 மேட்ச் 40 கில் மொத்தமாக என் டீமு இல்லை மொத்தம் எங்கள் டீமை வச்சு 40 கில் அடித்து காமிக்கிறேன். 3 மேட்ச் இடையில ஒரு மேட்ச் எடுத்து கணக்கு தான் போயிடும். 3 மேட்ச் உனக்கே தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக வரான்னு. ஏன்னா இவன்ட்டு அவ்வளோ சீக்கிரம் நெகிர முடியல. பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு நகரான எனக்கு கேர்ள் கேரக்டர் சொல்லுவாங்க. அது அவனை வச்சு கரெக்டாக இருக்கும். நான் கேர்ள் கேரக்டர் டக்கு 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 டக்குன்னு ஸ்பீடாக ஓடுவா. எனக்கு தலையில் சுத்த காய்ஸ் ரொம்ப கோவம் வருது. ஆனால் நம்ம டக்கு 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 டக்குன்னு நம்ம எக்ஸ்ட்ரா வரான். நான் மற்ற பாடி பஸ் ஷூட் பண்ணி காமிக்கிறேன். உனக்கு அவ்வளோக்கா படம் ஹெச்பி குறைய மாட்டேது. தாடி சுட்டால் மட்டும் உனக்கு ஹெச்பி கட 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 கடன்னு குறையுது ஃப்ரெண்ட்ஸ். அவனை தலையிலே எய்ம் பண்ணி சுட்டணும். அவனுக்கு வந்து இந்த சோப்பு லைட் வச்சு அடிக்கிறது. இவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொலைச்சிக்கிறது. அவனும் ஓடி வருவான், இவனும் ஓடி வரான். ஃபஸ்ட்டு 2 பாஸ் அழகாக கீல் பண்ணிட்டு கைஸ். இந்த செகண்ட் பாஸ் எனக்கு இந்த தேர்ட் பாஸ் ரொம்ப கஷ்டம். பாருங்க தேர்ட் பாஸை கீல் பண்ணலாம். சர மாதிரி ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன் தேர்ட் பாஸை. புல்லட்டு சர மாதிரி ஷூட் பண்ணுது, உங்களுக்கே தெரியும். தம்மும் ஷூட் பண்ணுது. பார்த்தீங்க அவனை கரெக்டாக தேர்டு பாஸை 5 சான்ஸ் கீல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இல்லை நான் சொன்ன மாதிரி 3 மேட்ச் 40க்கு மேலே தான் எடுப்பேன். 40 கீழே எடுக்கக்கூடாது. ஒரு மேட்ச் எடுத்தாலுமே ஃபஸ்ட்லேருந்து 3 மேட்ச் அப்புறம் 5 மேட்ச் கணக்கு பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை மேட்ச் 40 கில்க்கு மேலே எடுக்க சொல்கிறீங்களோ அத்தனை மேட்ச் நான் எடுக்கிறேன். மினிமம் 5 கூட சொல்லுங்கள், எடுத்துட்றேன். இவனை கில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். பொறுங்க, நான் M249 நான் எப்போ அப்கிரேட் பண்ணுறது தெரில. அதுக்கு லாஸ்ட் அப்கிரேட் எடுக்கிறது 3 லட்ச ரூபா தேவைப்படும் நம்மளுக்கு. 3 சான்ஸ் தான் இருக்குது பாக்கி. 3 சான்ஸ் ஆடி முடிச்சுட்டு வீடியோட எண்ட் பண்ணிடுவேன். சொல்ல முடியாது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரமாக ஷூட் பண்ணலாம் வாங்க. அதிகம் ஹெச்பி பாக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு அதிக மெடிக்கேட்டு 300-400 மெடிக்கேட் இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை. நான் யூஸ் பண்ண மெடிக்கேட் இல்லாதீங்க இந்த பாஸ் கில் பண்ண போகாதீங்க. நம்மளுக்கு மெடிக்கேட் இருக்கும் போது போகணும். ஏன்னா இந்த பாஸுக்கு இவனை மாதிரிலாம் மெடிக்கேட் போட்டு தான் இருக்கணும், அது வழியில். ஆனால் எனக்கு இந்த கேர்ள் கேரக்டர் கரெக்டாக இருக்கும். அம்மா பட்டுருச்சு போல. $59 $69 கொண்டு வந்திருக்கோம் போல.
பாதி ஹெச்பி கூட கொண்டு வரல காய்ஸ். கொஞ்சம் தான் காவாசி தான் கொண்டு வந்துருக்குறோம். போன அட்டம்ப்டில் கொஞ்சம் இந்த அட்டம்ப்டில் கொஞ்சம் காவாசி கொண்டு வந்துட்டோன்னா அரைவாசி கொண்டு வந்து இந்த அட்டம்ப்டில். கொண்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த பாஸ் எப்படி கில் பண்ணுறதுனே தெரில. கில் பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்னு கூட தெரில சரியா. ஆனால் இவனை அவ்வளோ சீக்கிரம் கில் எடுக்க முடியல. கில் பண்ணலாம் அவ்வளோதான். ஷூட் பண்ணலான்னு பார்த்தோம். அவ்வளோதான். இதுதான் லாஸ்ட் மெடிக்கெட் சொல்லி வாய மூடுறக்குள்ள. ஆஹா, கேள்வி கேட்டு தான் கொஞ்சம் வேகமாக நடக்கிறா. ஷூட் பண்ணுவான் அவ்வளோதான். என்னமோ வருது. தர மாட்டானுங்க. 24 கொண்டு வந்துட்டோம். 14 அவ்வளோதான். நம்மளுக்கு 2 சான்ஸ் இருக்கிறது. ரேங்க்ஸ் இதெல்லாம் வேணாம் வாங்க. இவனை கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது காய்ஸ். முடிஞ்சால் பண்ணுறதுன்னா நீங்கள் சொல்கிற அத்தனை மேட்ச்சு நான் விளையாண்டு காமிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் சொல்லணும் நானே உங்களுக்கு ஒரு 5 மேட்ச் விளையாண்டு காமிக்கிறேன். இன்னும் அந்த இது தொட்டாக இருக்கணும். மெதுவாக தான் ஹெச்பி கரையுது. தலையில பார்த்து ஷூட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு தலையில் ஷூட் பண்ணால் கொஞ்சம் குறையுது. நம்ம 59 இருக்கிறோம். முக்கால்வாசி ஹெச்பி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தள்ளி போனால் பட்டு பார்த்தீங்கன்னா அவனை கரெக்டாக ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். எண்டிங்கில் ஷூட் பண்ணி கொலை பண்ணுறோம். நிற்கவனை தார் முடிக்கிறேன் சொன்னவனுக்கு 5 மேட்ச். நான் 5 மேட்ச் ஆடி காமிக்கிறேன் காய்ஸ். அப்புறம் முடிக்க முடியாதான் காய்ஸ். ஆனால் அவங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் M249 கட்லின்னு அந்த மாதிரி கண்ணிச்சா மட்டும் 3rd வாஸ் கில் பண்ண போங்க. ஏன்னா நானும் M249 வச்சுட்டா புல்லட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் புல்லட்டை பார்த்துட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஷூட் பண்ணி கொல்லணும் ஃபஸ்ட்டு. நகர முடியல. ஒரு தப்புச்சிட்டு அவன்ட்டேன். இந்த ஒரு சான்ஸ் தான்.
என்னாச்சு? அச்சோ, கோவம் வந்துச்சா என்ன தெரியல காய்ஸ். பாதி ஹெச்பி குறைச்சிட்டான் அவனுக்கு. ஐயோ காய்ஸ், ரொம்ப வேகமாக இருக்கு. நம்மளை கொலை பண்ணிடும் போல. நம்ம வாட்டு நம்ம 49 கொண்டு வந்தால் போதும். சாரி காய்ஸ், நான் இந்த மேட்ச் ஜெயிக்க முடியல. இருந்தாலும் கூட நான் அடுத்த மேட்ச் ஜெயிச்சு காமிக்கிறேன் கன்ஃபார்ம். பார்த்தீங்கன்னா இந்த டபுள் கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு இந்த மாதிரி தருவாங்க. நான் டபுள் கொடுத்து பார்த்தேன் என்ன தருவாங்கன்னு. பார்த்தீங்கன்னா கீழே தருவாங்க அந்த காசுக பணம் அந்த மாதிரி. நம்மளுக்கு ஏதோ காசுன்னு தருவாங்க. சப்போஸ் உனக்கு வந்துச்சு சரியா. ஸோ நான் பட்டனை தெரியாமல் அமுத்திட்டேன். பார்த்தீங்கன்னா அதில் கொடுக்காதீங்க இந்த மாதிரி. நான் சும்மா கொடுத்து தான் பார்த்த மாதிரி. பாருங்களேன் எப்படி பண்ணுறாங்கன்னு. லைஃப் கொடுத்துட்டிங்கன்னா டபுள் பேமெண்ட் இருப்பானுங்க. லாஸ்ட் சான்ஸ். நம்ம 19 கிட்ட கொண்டு வந்துட்டோம் காய்ஸ். 100லேருந்து 19 கொண்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா பாதி ஹெச்பி குறைச்சிட்டு இதுலேருந்து ஆக்சுவலாக பாதி ஹெச்பி நம்ம குறைக்கணும். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் என்னன்னு சொன்னார். உனக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் தான் கேட்பீங்க. எனக்கு மொத்தம் 14 சப்ஸ்கிரைபர்ஸு. 12 13 12 11 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் மொத்தமாகவே. அது சப்ஸ்கிரைபர் சொன்னார் என்கிட்ட, ப்ரோ நீங்கள் இந்த பாஸ் கில் பண்ணுங்க ப்ரோ. நான் சொன்ன அவர்கிட்ட கில் பண்ண முடியாது, ஆனாலும் அவர் ட்ரை பண்ணுங்க ப்ரோன்னு. இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கஷ்டப்பட்டு இந்த பாஸ் அவங்களுக்கான கில் பண்ணுறேன். டெஸ்ட் முடிகிற அளவுக்கு கில் பண்ணுறேன். எனக்கு தெரியுது இந்த பாஸை கில் பண்ண முடியாது தான். கில் பண்ண நம்ம கில் பண்ண முடியுமா செக் பண்ணுறதுக்காக தான் ட்ரெயின் பண்ணுறது. இப்படி அப்படி கடை ஓடிட்டே இருக்கிறானா. லாஸ்ட்டு சான்ஸ். கல்லை விட்டு எறிகிறானா. இந்த கல்லை விட்டு எஸ்கேப் ஆகல ஃப்ரெண்ட்ஸ் அழகா. இந்த சாரமாக ஷூட்னு கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் கொல்ல முடியாட்டி போகுது. இப்போ நான் அவ்வளோ ஹெச்பி குறைக்கணும். இவனை நம்ம ஹெச்பி குறைக்கிறதுக்கு நம்மளே ஹெச்பி குறைச்சிடணும் போல். நம்மளோட கோல் இப்போதைக்கு 40 கொண்டு வரணும் நம்ம. ஜஸ்ட்டில் போயிடுச்சு. நம்ம கில் பண்ணுற ஒரு வழி இல்லை ஃபுல்லாக. ஏன்னா நம்ம 40 கொண்டு வந்துட்டோம். நம்ம கோல் நான் ரீச் பண்ணிட்டேன். எவ்வளோ கில் பண்ண முடியுமோ அவ்வளோ கில் பண்ணுவேன். கடைசி ஹெச்பி பாக்ஸை போட்டு இந்த பாக்ஸோட கடைசி ஹெச்பி பாக்ஸ். முக்கால்வாசி ஹெச்பி குறைச்சிட்டோம். முக்கால்வாசி. அவ்வளோதான். நம்ம வெற்றி இப்போ நம்ம டெஃபீட் ஆகிட்டோம். அவ்வளோதான். இதோட இந்த மேட்ச்சை முடிச்சுக்கிறேன் காய்ஸ். மன்னிச்சிடுங்க. நான் முடிஞ்சளவுக்கு ட்ரெயின் பண்ணிட்டேன். ஆனால் இந்த பாஸ் கில் பண்ணுறது கஷ்டம்.
3 லட்சம் ரூபா சேர்த்திட்டேன். இப்போ நான் M259 அப்கிரேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மெடிக்கெட் கொடுத்து வாங்கிடலாம், அவ்வளோதான். ஒன்று வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இவ்வளோ இருக்குது. தேங்க்ஸ் பேக். தேங்க்ஸ் பேக்கில் நோவா. ஃபர்ஸ்ட் அவ்வளோ போய் தேங்க்ஸ் பேக்கில் வந்துச்சுன்னு தெரில, ஏமாத்துறாங்க போல கைஸ். சரி கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய் பாய். இந்த வீடியோ இதோட